ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல உள்ள பேட்ச் ஃபங்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச் ஃபங்ஷன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால நம்ம டேட்டா சோர்ஸ்ல ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா சோர்ஸ்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரெக்கார்ட நம்மளால எடிட் பண்ண முடியும். இந்த டெமோக்காக டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்ட்டு நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்ச்க்கான என்ட்ரீஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இந்த லிஸ்ட்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள காலம்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃபரெண்ட் டேட்டா டைப் உள்ள காலமும் நம்ம எப்படி பேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டெமோக்காக நான் ஒரு கேன்வாஸ் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸ் ஆப்ல நம்மளோட டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்ல உள்ள ஒரு காலம்க்கும் அசோசியேட் ஆகுற லேபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் அந்த ஒரு காலம்க்கும் தேவையான கண்ட்ரோல் மிடில் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரோலும் எந்த டேட்டா டைப் உள்ள காலம போய் பேட்ச் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல நம்ம வாங்க போற டேட்டா ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலம போய் பேட்ச் பண்ண போகுது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் தான் ரைட் சைட்ல கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பேட்ச் ஃபங்க்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டம் ரைட்ல ஒரு பட்டன் ஆட் ஆயிருக்கு பேட்ச்ன்ட்டு. இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு நம்மளோட பேட்ச் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ பேட்ச் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம எந்த டேட்டா சோர்ஸ போய் பேட்ச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். நம்ம பேட்ச் பண்ண போறது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல. அதனால நம்ம லிஸ்டோட நேம் இங்க கொடுத்துடலாம். நம்ம லிஸ்டோட நேம் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அத கொடுத்தாச்சு. இப்ப கமா கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேராமீட்டர்ல அப்டேட் அப்படின்ட்டு இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு நியூ ஐட்டம் அந்த லிஸ்ட்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஃபால்ட்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. இந்த மாதிரி டிஃபால்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பெரந்தசிஸ்க்குள்ள உங்களோட ஷேர் பாயிண்ட் லிஸ்டோட நேம் கொடுத்துருங்க. நம்ம கேஸ்ல டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அதை கொடுத்தாச்சு. நீங்க இப்படி கொடுக்கல, ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட லுக்அப் பண்றீங்க இல்ல ரெஃபர் பண்றீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மூலமா அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணியிருக்கிற அந்த ரெக்கார்ட் இப்ப நீங்க பேட்ச் பண்ணும்போது அப்டேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கமா கொடுத்துட்டு நம்ம எந்த காலம்ஸ் பேட்ச் பண்ண போறோம், என்னென்ன வேல்யூஸ்லாம் பேட்ச் பண்ண போறோம்னு இங்க மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு அதோட இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம பேட்ச் பண்ண போறது எல்லாமே இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ்க்குள்ள தான் வரும். இப்ப நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போதைக்கு இது பிளாங்கா இருக்கு. நம்ம ஒரு காலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில்னு இருக்கு. இது ஆக்சுவலி அந்த டிஃபால்ட்டா உள்ள டைட்டில் காலம். அத நான் ப்ராஜெக்ட் டைட்டில்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட மோட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதுல கொடுக்க போற வேல்யூவை நம்ம பேட்ச் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பேட்ச் பட்டன் போயிட்டு அந்த ஓப்பனிங் அண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம காலமோட நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம காலமோட நேம் டைட்டில். ஸோ டைட்டில் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல என்ன வேல்யூ பேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்ப மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி கண்ட்ரோல்ஸ் மூலமா டேட்டா வாங்கி அதை பேட்ச் பண்றதுன்னு பார்ப்போம். செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல ஸ்டாட்டிக் வேல்யூஸ் கொடுத்து எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல்ல உள்ள வேல்யூ நமக்கு வேணும். ஸோ இந்த கண்ட்ரோலோட நேம் என்னன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் இன்புட் 1 அப்படின்னு இருக்கு. அதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் பேட்ச் ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த டெக்ஸ்ட் இன்புட் 1 டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் இது மாதிரி நம்ம ஒரு காலம்க்கும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. இது ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டைப் ஆஃப் காலம். ஸோ இதுக்கும் நான் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட மோட் நம்ம மல்டி லைன் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். பட் நீங்க பேட்ச் பண்றப்போ பெருசா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நீங்க நார்மலா டெக்ஸ்ட் இன்புட்ஸ் எல்லாமே சேமா தான் பேட்ச் பண்ணுவீங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்குமே நான் இப்பதான் நேம் சேஞ்ச் பண்ணேன். இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த கண்ட்ரோலோட நேம் டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த கண்ட்ரோலோட நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்மளோட பட்டனுக்கு போயிட்டு கமா அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் காலம் நம்ம சூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வரும்.
அத குடுத்துட்டு, இதுக்கு ரெலவென்ட்டா உள்ள டெக்ஸ்ட் இன்புட்டோட வேல்யூ நம்ம குடுக்கணும். ஸோ நம்ம காப்பி பண்ண நேம் நம்ம குடுத்துட்டு, டாட் குடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கும், சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, சிமிலரா தான் இருக்கு. உங்களோட டெக்ஸ்ட் இன்புட் குடுத்துட்டு, டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீம் சைஸ். இது ஒரு நம்பர் டைப் ஆஃப் காலம். ஸோ இதுக்குமே நான் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு பதிலா நான் நம்பர் அப்படின்னு குடுத்துருக்கேன். இப்ப இத எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டீம் சைஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணிட்டு, டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுக்கலாம். இப்ப குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எரர் வரும். The type of this argument team size does not match the expected type number. Found type text அப்படின்ட்டு வருது. இந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட ஃபார்மேட் நம்ம நம்பர்ன்னு செட் பண்ணனால, யூசர்ஸால டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ண முடியாது. நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஆனா, அது நம்ம பேட்ச் ஃபங்ஷன்ல அக்செப்ட் பண்ணிக்காது. அத பொறுத்தவரைக்கும் நீங்க குடுத்திருக்கிறது ஒரு டெக்ஸ்ட் தான். ஏன்னா, அது டெக்ஸ்ட் இன்புட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கனால அப்படி எடுத்திருக்கு. இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வேல்யூ அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணணும். வேல்யூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க குடுக்குற டெக்ஸ்ட் உங்களுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆயி வரும். ஸோ, அத நீங்க டீம் சைஸ் காலம்க்கு அனுப்புனீங்க அப்படின்னா, எந்த ப்ராப்ளமும் இல்லாம பேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பேட்ச் பண்ண போற காலம் ப்ராஜெக்ட் லீட். ப்ராஜெக்ட் லீட் அப்படின்றது ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். அண்ட் இதுக்கு நான் ஒரு காம்போ பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம எந்த கான்ஃபிகரேஷனுமே இந்த காம்போ பாக்ஸ்ல பண்ணல. இப்பதான் பண்ண போறோம். ஸோ இந்த காம்போ பாக்ஸோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் போலாம். ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, இங்க நம்ம சாய்ஸஸ் அப்படின்றத குடுக்க போறோம். ஸோ சாய்ஸஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி இது ஒரு பெர்சன் ஆர் குரூப் காலமா இருக்கனால, Office 365ல உள்ள யூசர்ஸ் எல்லாருமே நமக்கு இதுல ஒரு சாய்ஸா டிஸ்ப்ளே ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாய்ஸஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட லிஸ்ட் நேம் நம்ம குடுக்கணும். நம்மளோட லிஸ்ட் நேம் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் டாட் குடுத்துட்டு, அந்த காலமோட நேம் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ காலம் நேம் குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பீப்பிள் பிக்கரா கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாவே இது ஒரு பெர்சனல் குரூப் டைப் ஆஃப் காலம் தான். நீங்க செப்பரேட்டா எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண தேவையில்ல. இதுல டைரக்ட்டா நம்மளால டிஃபரெண்ட் சாய்ஸஸ் பார்க்க முடியும். அண்ட் இதோட ஃபீல்ட்ஸ் போயிட்டு எடிட் குடுங்க. எடிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டேட்டா அதுல டிஸ்ப்ளே ஆகணும்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணலாம். இப்ப நம்ம டபுள் அப்படின்னு குடுத்தோம்னா, 2 ப்ராப்பர்ட்டீஸ் டிஸ்ப்ளே பண்ற மாரி வரும். ஸோ பிரைமரி பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே நேம் காட்டலாம். செகண்டரி டெக்ஸ்ட்ல நம்ம இமெயில் டிஸ்ப்ளே பண்ணலாம். சர்ச் ஃபீல்ட்ஸ்ல நம்ம இமெயிலே குடுக்கலாம். அதாவது ஒருத்தர் இமெயில் மூலமா நம்ம அந்த யூசர சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நீங்க இதோட ஃபீல்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் லீடோட காம்போ பாக்ஸ் போனோம் அப்டின்னா, நம்மளால இங்கேருந்து நம்மளோட யூசர்ஸ சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் KAR அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த பேர்ல ஸ்டார்ட் ஆகுற எல்லா யூசர்ஸும் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆவாங்க. அதுலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் லீட சூஸ் பண்ணிக்கலாம். இதில நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு கான்ஃபிகரேஷன் அலோவ் மல்டிபிள் செலக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஆஃப்ல வச்சிருக்கணும். இப்ப நம்ம பேட்ச் ஃபங்ஷன்ல எப்படி ப்ராஜெக்ட் லீட் காலம் பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு போயிட்டு கமா குடுத்துட்டு ப்ராஜெக்ட் லீட் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு இந்த காம்போ பாக்ஸோட நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காம்போ பாக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் லீட் அப்படின்ட்டு இருக்கு. அந்த நேம் நம்ம பேஸ்ட் பண்ணி டாட் குடுத்துட்டு, இங்க நம்ம செலக்டட் அப்படின்றத குடுக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஐட்டம் இருக்க போறனால நம்ம செலக்டட் அப்படின்னு குடுக்குறோம். சப்போஸ் மல்டிபிள் ஐட்டம்ஸ் உங்களோட காம்போ பாக்ஸ்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, செலக்டட் ஐட்டம்ஸ் குடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டீம் மெம்பர்ஸ் அப்படின்ற பெர்சன் ஒரு குரூப் காலம் கான்ஃபிகர் பண்ண போறோம் காம்போ பாக்ஸ்ல. இந்த காம்போ பாக்ஸ்ல ஆக்சுவலி நம்ம மல்டிபிள் பீப்பிள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இத எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த காம்போ பாக்ஸோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் போலாம். ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு இங்கேயுமே நம்ம சாய்ஸஸ் அப்படின்னு குடுக்கலாம். சாய்ஸஸ் குடுத்துட்டு டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு குடுத்துட்டு, டாட் குடுத்துட்டு அந்த காலமோட நேம் நம்ம குடுக்கணும். அதோட நம்ம இத க்ளோஸ் பண்ணிரலாம். லாஸ்ட் டைம் மாரியே நம்ம ஃபீல்ட்ஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். டபுள் குடுத்துட்டு பிரைமரி டெக்ஸ்ட்ல டிஸ்ப்ளே நேம் குடுத்துட்டு, செகண்டரி டெக்ஸ்ட்ல இமெயில் குடுத்துரலாம். சர்ச் ஃபீல்ட்ல இமெயில் குடுக்கலாம். அதாவது நம்ம ஒருத்தர் இமெயில் வச்சு உங்கள சர்ச் பண்ண போறோம். அண்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் அலோவ் மல்டிபிள் செலக்ஷன்ஸ் ஆன் அப்படின்னு குடுத்திருக்கோம். இந்த 2 காம்போ பாக்ஸ்லயுமே ப்ராஜெக்ட் லீட்லயும் சரி, டீம் மெம்பர்ஸ்லயும் சரி அலோவ் சர்ச்சிங் ஆன்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுல சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்ப நம்ம இந்த டீம் மெம்பர்ஸ் போயிட்டு, இதுல நம்ம டிஃபரெண்ட் யூசர் சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஷெர்வின் அப்படின்ற யூசர் சர்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரோஷினி அப்படின்ற யூசர் சர்ச் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அத கழிச்சு சந்தனா அப்படின்ற யூசர் சர்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
சோ இப்படி பார்த்தா நம்மளால மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் காம்போ பாக்ஸ்ல ஆட் பண்ண முடியும். அண்ட் இத எப்படி நம்ம பேட்ச் ஃபங்ஷன்ல ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போவே நம்ம இந்த டீம் மெம்பர்ஸ் காம்போ பாக்ஸோட நேம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்ப நம்ம பேட்ச் ஃபங்ஷன் போயிட்டு கமா குடுத்துட்டு டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். டீம் மெம்பர்ஸ் குடுத்துட்டு நம்மளோட காம்போ பாக்ஸோட நேம் டாட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் நம்ம அதுல செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டீம் மெம்பர்ஸ் அப்படின்ற காலம்க்கு போய் பேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிபார்ட்மெண்ட் காலம். இது ஆக்சுவலி ஒரு லுக்அப் காலம். டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல உள்ள டைட்டில் காலம் தான் இந்த காலம் லுக்அப் பண்ணுது. சோ இப்ப டிபார்ட்மெண்ட் அப்படின்ற லுக்அப் காலம்க்கு எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டிராப் டவுன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டிராப் டவுன் கண்ட்ரோலோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம ஃபர்ஸ்ட் இதோட சாய்ஸஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில எப்பயும் போல தான் ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட டேட்டா சோர்ஸோட நேம் குடுக்கலாம். டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச். அது குடுத்துட்டு நம்மளோட காலம் நேம் நம்ம குடுக்கணும். சோ நம்ம காலம் நேம் டிபார்ட்மெண்ட் அத குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சோ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற லுக்கப் காலம்ல என்னென்ன சாய்ஸஸ் அவைலபிளா இருக்கோ, அது எல்லாமே இப்ப நமக்கு இந்த லுக்கப்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்ன சாய்ஸஸ் இருக்கோ, அது எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. சோ இது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இந்த டிராப் டவுன்ல உள்ள வேல்யூவ நம்ம எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் காலம்ல பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிராப் டவுனோட நேம் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் பேட்ச் பட்டன் போயிட்டு, இங்க நம்ம கமா குடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம் குடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப நம்ம காப்பி பண்ண அந்த டிராப் டவுனோட நேம் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். டாட் குடுத்துட்டு செலக்டட் அப்படின்னு குடுத்துருங்க. இப்ப குடுத்தீங்கன்னா, இந்த டிராப் டவுன்ல நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ உங்களோட லுக்கப் காலம்ல போய் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டொமைன் அப்டின்ட்டு ஒரு காலம் இருக்கு. இது ஒரு சாய்ஸ் காலம். சிங்கிள் ஆப்ஷன் சூஸ் பண்ற மாரியான ஒரு காலம். இப்ப இத எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்க நான் ஒரு காம்போ பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காம்போ பாக்ஸ்ல நம்ம டொமைன் காலம்ல இருக்கிற டிஃபரெண்ட் சாய்ஸஸ் டிஸ்ப்ளே பண்ற மாரி ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சாய்ஸஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட லிஸ்ட்டோட நேம் குடுத்துட்டு, டாட் நம்ம காலமோட நேம் டொமைன். சோ அத இங்க குடுத்துறலாம். இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காம்போ பாக்ஸ்ல அந்த டொமைன் அப்படின்றதுல இருந்த எல்லா சாய்ஸஸுமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. சாய்ஸ் காலம்க்கு எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த காம்போ பாக்ஸோட நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்ச் ஃபங்ஷன் போயிட்டு கமா குடுத்துட்டு டொமைன்னு சர்ச் பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்மளோட காலம் நேம். அண்ட் இப்ப நம்ம காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணலாம். அந்த காம்போ பாக்ஸோட நேம் டாட் செலக்டட் அப்படின்னு குடுத்துறலாம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அலோவ் மல்டிபிள் செலக்ஷன்ஸ் ஆஃப்ல இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு டொமைன் தான் சூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்குள்ள காலம் டெக்ஸ்ட் டாக். டெக்ஸ்ட் டாக் ஒரு சாய்ஸ் காலம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இது மல்டிபிள் செலக்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் காலம். இந்த காலம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம இந்த கண்ட்ரோல்ல கான்ஃபிகர் பண்ணலாம். அகைன் சேம் தான். இந்த காம்போ பாக்ஸோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நான் சாய்ஸஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் டாட் டெக்ஸ்ட் டாக் அப்படின்னு குடுத்துட்டேன். சோ இந்த சாய்ஸ் காலம்ல இருக்கக்கூடிய எல்லா சாய்ஸஸும் இந்த காம்போ பாக்ஸ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இதோட அலோவ் மல்டிபிள் செலக்ஷன்ஸ் ஆன்ல இருக்கு. ஏன்னா நம்மளால மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த டெக்ஸ்ட் டாக் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ, இது எல்லாமே இதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாரி நம்ம மல்டிபிள் செலக்ட் சாய்ஸ் காலம்ல சாய்ஸஸ் கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் அது எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பேட்ச் ரொம்ப சிம்பிள் தான். கமா குடுத்துட்டு டெக்ஸ்ட் டாக் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் டாக் சூஸ் பண்ணிட்டு காம்போ பாக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் டாக் டாட் செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு இந்த டைம் நம்ம குடுக்கணும். ஏன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் செலக்ட் ஆயிருக்கப்போ அதை பேட்ச் பண்றதுக்கு நம்ம டாட் செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு கரன்சி காலம் எஸ்டிமேட்டட் பட்ஜெட் இன் ஐஎன்ஆர் அப்படின்ட்டு இருக்கு. சோ இதுக்கு இங்க நம்ம ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் அதோட ஃபார்மேட் நம்பர்னு செட் ஆயிருக்கு. நம்ம நம்பர் காலம்க்கு ரொம்பவே சிமிலர் தான் இது. அதே மாரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சோ பேட்ச் ஃபங்ஷன் போயிட்டு நம்ம இத கான்ஃபிகர் பண்ணிடலாம். கமா குடுத்துட்டு நான் இத பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ எஸ்டிமேட்டட் பட்ஜெட்ல அந்த டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள டெக்ஸ்ட்ட நம்ம வேல்யூ அப்படின்ற ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணி ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணி அத இதுல பேட்ச் பண்றோம். நம்பருக்கும் கரன்சிக்கும் நீங்க பேட்ச்ல எழுதுறது கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். கடைசியில ஃபீசிபிலிட்டி செக் டன் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கு.
ஃபீசிபிலிட்டி செக் பண்ணாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஸ் ஆர் நோ காலம் இங்க நம்ம ஷேர் பாயிண்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த காலம்ல தான் நம்ம பேட்ச் பண்ண போறோம். அதுக்கு இங்க ஒரு டாகிள் ஆட் பண்ணியிருக்கோம். இது டிஃபால்ட்டா ஆன், ஆஃப் அப்டின்ட்டு இருந்துச்சு. இதோட ட்ரூ டெக்ஸ்ட்ட எஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஃபால்ஸ் டெக்ஸ்ட்ட நோன்னு செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பேட்ச் பட்டன் போயிட்டு கமா குடுத்துட்டு நம்ம காலம் நேம் சூஸ் பண்ணலாம். நம்ம காலம் நேம் ஃபீசிபிலிட்டி செக் டன். அத குடுத்துட்டு டாகிள் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா, டாகிள் ரிலவென்ட்டா உள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் தெரியும். டாகிள் அண்டர்ஸ்கோர் விசிபிலிட்டி செக் டாட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம இங்க வேல்யூ அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ வேல்யூ உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். இது ப்ராப்பரா நம்மளோட எஸ் ஆர் நோ காலம்ல போயிட்டு பேட்ச் ஆகும். இந்த லிஸ்ட்ல நான் இன்னும் 2 காலம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெபாசிட்டரி யூஆர்எல் அப்படின்ட்டு ஒரு ஹைப்பர் லிங்க் காலம். அப்புறம் ப்ராஜெக்ட் லோகோ அப்படின்ட்டு ஒரு இமேஜ் காலம். இது 2மே கூட எப்படி பேட்ச் பண்றதுன்னு நம்ம பார்த்துரலாம். இங்க நம்ம ஆப்ல நான் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல நம்மளால ஒரு ஹைப்பர் லிங்க் வாங்க முடியும். நார்மலா ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பேட்ச் பண்ற மாரி தான் ஹைப்பர் லிங்க் காலமுமே நம்ம பேட்ச் பண்ணுவோம். ஸோ கமா குடுத்துட்டு நம்மளோட ஹைப்பர் லிங்க் காலமோட நேம் நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது ரெபாசிட்டரி யூஆர்எல். அத குடுத்துட்டு, இப்ப இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள வேல்யூ நம்ம பேட்ச் பண்ண போறோம். ஸோ அத காப்பி பண்ணிட்டு நம்மளோட பேட்ச் பட்டன்ல நம்ம அத பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள டெக்ஸ்ட் நம்மளோட ஹைப்பர் லிங்க் காலம்ல போய் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் லோகோ. ஸோ ப்ராஜெக்ட் லோகோ அப்லோட் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு பிக்சர் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் வேணும்னா நீங்க இன்சர்ட் போயிட்டு ஆட் பிக்சர் அப்படின்னு குடுங்க. மீடியா செக்ஷன்ல ஆட் பிக்சர் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல் வரும். அதுதான் நீங்க இங்க பார்க்குற இந்த கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோலோட டெக்ஸ்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட் யுவர் ப்ராஜெக்ட் லோகோ அப்படின்ட்டு. இதுல யூசர்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் லோகோவ ஆட் பண்ணலாம். அண்ட் அதையுமே நம்ம நம்மளோட பிக்சர் காலம்க்கு பேட்ச் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதுல அப்லோடட் இமேஜ் 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் நம்மளோட பிக்சர் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இத நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் நம்மளோட பேட்ச் பட்டன் போயிட்டு நம்ம பிக்சர் காலமோட நேம் ப்ராஜெக்ட் லோகோ. ஸோ அத குடுத்துறலாம். குடுத்துட்டு இப்ப நம்ம இங்கேருந்து காப்பி பண்ண அப்லோடட் இமேஜ் 1 அப்படின்றத குடுத்துட்டு டாட் இமேஜ் அப்படின்னு குடுத்துறலாம். ஸோ இப்ப எந்த இமேஜ் அந்த பிக்சர் கண்ட்ரோல்ல அப்லோட் ஆயிருக்கோ அது போயிட்டு பேட்ச் ஆகும். ஸோ பேசிக்கா உங்களோட கண்ட்ரோல்ஸ ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணிட்டு, அதுல உள்ள வேல்யூவ நீங்க பேட்ச் ஃபங்ஷன்ல இந்த மாரி ஆட் பண்ண வேண்டியது தான். டாட் செலக்டட் ஐட்டம்ஸ், டாட் வேல்யூ, டாட் இமேஜ் இந்த மாரி ரொம்பவே சிம்பிள் தான் பேட்ச் ஃபங்ஷன் எழுதுறது. அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் டேட்டா ஆட் பண்ணிட்டு இத பேட்ச் பண்ணி பார்க்கலாம். இங்க டிஃபால்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் இருக்கனால ஒரு நியூ ஐட்டம் இப்ப நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல நமக்கு கிரியேட் ஆகணும். இங்க நான் ஒரு டெஸ்ட் டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டீம் மெம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டெக் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 7 டெக்னாலஜி செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஹைப்பர் லிங்க்குக்கு சும்மா கூகுளோட யூஆர்எல் குடுத்துருக்கோம். அண்ட் இங்க எக்ஸாம்பிள்க்கு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இத நம்ம பேட்ச் பண்ண போறோம். பேட்ச் பண்ணோம்னா ஒரு புது ரெக்கார்ட் நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல ஆட் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் எம்ப்டியா இருக்கு. அண்ட் இப்ப நம்ம போயிட்டு இந்த பேட்ச் பட்டன கிளிக் பண்ணலாம். நம்மளோட பேட்ச் ஃபங்ஷன் ரன் ஆயிருச்சு. அண்ட் நம்ம டேட்டா சோர்ஸ் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா, ப்ராப்பரா நம்ம என்ன டேட்டா குடுத்திருந்தோமோ, அது வந்து நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல சேவ் ஆயிருக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட் ஆயிருக்கு. நம்ம யூஆர்எல் ஆட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட்டா நம்மளோட இமேஜ் கூட ஆட் ஆயிருக்கு. இது மாரி நம்ம பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட நியூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ரெக்கார்ட எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே பேட்ச் பட்டன் போயிட்டு இந்த டிஃபால்ட்ஸ் ஆஃப் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ லுக்கப் அப்படின்னு குடுத்துட்டு நம்மளோட டேட்டா சோர்ஸ் நேம் அதாவது டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அத குடுத்துட்டு நம்ம எந்த ரெக்கார்ட் லுக்கப் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். இங்க ஐடி ஈக்குவல் டூ 1 அப்படின்னு குடுக்கலாம். நம்ம டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் லிஸ்ட்ல ஐடி 1 அப்படின்னு இருக்க ஐட்டம் நம்ம லுக்கப் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இப்ப கரண்ட்டா ஆட் பண்ண ஐட்டம். ஸோ அத நம்ம இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் சைஸ் 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க ஆல்ரெடி 4 டீம் மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. நம்ம இன்னொரு டீம் மெம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க டேரியஸ் அப்படின்னு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு அந்த டீம் மெம்பரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 5 ஐட்டம்ஸ் ஆயிருச்சு. அண்ட் இத நம்ம ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போயிட்டு பேட்ச் குடுத்தோம்னா, நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அந்த ஐட்டம் கம்ப்ளீட்டா அப்டேட் ஆயி, இப்ப புதுசா நம்ம குடுத்த இன்ஃபர்மேஷன் அதுல போய் சேவ் ஆயிருக்கணும். பேட்ச் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு
நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல போயிட்டு இங்க ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா குடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பரா ஆட் ஆயிருக்கு. இப்ப நம்ம பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல்ஸ் மூலமா கிடைச்ச டேட்டா வச்சு எப்படி ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? இதே பேட்ச் ஃபங்ஷன்ல நீங்க கண்ட்ரோல்ஸ்லேருந்து டேட்டா எடுக்காம, நீங்களா மேனுவலா ஸ்டாட்டிக்கா டேட்டா குடுத்து எப்படி பேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பேட்ச் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டைட்டில் அப்படின்றதுல டெக்ஸ்ட் இன்புட் 1 டாட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம சப்போஸ் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ குடுக்குறோம்னா, நம்மளே டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த வேல்யூ இங்க குடுத்துடணும். ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ அதே மாரி தான் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். இது ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் காலம். இதுல நம்ம டேட்டா ஸ்டாட்டிக்கா குடுக்குறதுக்கு டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு, அது உள்ள நம்மளோட டிஸ்கிரிப்ஷன ஆட் பண்ணலாம். இதுவுமே சிம்பிள் தான். அண்ட் நீங்க டீம் சைஸ் குடுக்குறது, லாஸ்ட் டைம் நம்ம வேல்யூ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ட வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி அத பேட்ச் பண்ணோம். இப்ப நீங்க ஸ்டாட்டிக்கா குடுக்குறனால டைரக்ட்டாவே குடுத்துரலாம். சப்போஸ் நான் 10 குடுத்தேன்னா டைரக்ட்டா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் லீட். ப்ராஜெக்ட் லீட் அப்படின்றது ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். ஸோ இந்த டைப் ஆஃப் காலம் நம்ம ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் இப்ப என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலமா நம்ம பேட்ச் பண்றதுக்கு அத இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம குடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிளைம்ஸ் குடுக்கணும். அந்த கிளைம்ஸ்ல இந்த ஃபார்மேட் எப்பவுமே இருக்கும். இது நம்ம அந்த யூசரோட இமெயிலோட கன்காட்டினேட் பண்ணிட்டா, அது அந்த யூசரோட கிளைம்ஸ் ஆயிரும். ஸோ கிளைம்ஸ் அப்படின்றது நீங்க பேட்ச் பண்றப்போ உங்களுக்கு ரிக்வயர்டா இருக்கும். நீங்க மேண்டேட்டரியா குடுத்து தான் ஆகணும். மிச்ச ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். டிபார்ட்மெண்ட், டிஸ்ப்ளே நேம், இமெயில், ஜாப் டைட்டில், பிக்சர். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் தான். ஆனா கிளைம்ஸ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா குடுக்கணும். ஸோ இப்ப நம்ம இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ப்ராஜெக்ட் லீட்ல இருக்கிற காம்போ பாக்ஸ் வேல்யூவ ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம நோட் பேட்லேருந்து காப்பி பண்ண அந்த ஃபார்முலாவ பேஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபார்முலால இப்ப என்ன நடக்குதுன்னா, கரண்ட்டா லாகின் ஆயிருக்கிற யூசர ப்ராஜெக்ட் லீடா சேவ் பண்றாங்க. நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் குடுக்கலாம். சோ நான் இங்க ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் குடுக்க போறேன். டாரியஸோட இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். இந்த டிஸ்ப்ளே நேம் ரிமூவ் பண்ணிட்டு எம்ப்டி டபுள் கோட்ஸ் குடுத்துறலாம். அதே மாரி இமெயிலும் ரிமூவ் பண்ணிட்டு எம்ப்டி டபுள் கோட்ஸ் குடுத்துறலாம். அவ்வளதான் ப்ராஜெக்ட் லீட் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால டீம் மெம்பர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக்கான இன்ஃபோ அனுப்ப முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் லீட் அப்படின்றது பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். ஆனா ஒரு ஐட்டம் தான் செலக்ட் பண்ண முடியும் அதுல. டீம் மெம்பர்ஸ் அப்படின்றதும் பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். ஆனா மல்டிபிள் செலக்ஷன்ஸ் அலவுட். சோ இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா. இதுல நம்ம மல்டிபிள் பீப்பிள் அனுப்ப போறனால, நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இத அனுப்புவோம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த காம்போ பாக்ஸ் டாட் செலக்டட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்க டேபிள் அப்படின்னு குடுங்க. சோ டேபிள் குடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேரென்தீசிஸ் குடுத்துறலாம். சோ இப்ப நம்ம காப்பி பண்ண இந்த ஃபார்முலாவ அப்படியே இந்த டேபிள்குள்ள பேஸ்ட் பண்ணிரலாம். சோ பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் அனுப்புற மாரி ஆட் ஆயிருக்கு. இந்த ஓப்பனிங் கர்லி பிரேஸ்லேருந்து இந்த குளோசிங் கர்லி பிரேஸ் வரைக்கும் ஒரு யூசரோட இன்ஃபோ உங்களுக்கு இருக்கு. அதே மாரி நீங்க இன்னும் 2, 3 பேர் ஆட் பண்ணணும் அப்டின்னா, கமா அப்படின்னு குடுத்துட்டு மறுபடியும் அத பேஸ்ட் பண்ணுங்க. அகைன் கமான்னு குடுத்துட்டு திரும்பி அத பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே சேஞ்ச் அந்த யூசர்ஸோட இமெயில் அட்ரஸ சேஞ்ச் பண்றது தான். இங்க நான் எல்லா யூசர்ஸ்க்கும் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்ப போறது ஷெர்வினோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம ரோஷினின்னு குடுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டா நம்ம கார்த்திக்ன்னு குடுக்கலாம். ஸோ நம்ம இந்த டீம் சைஸுமே டீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி நீங்க டேபிள் ஃபார்மேட்ல உங்களோட டீம் மெம்பர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஒரு லுக்அப் காலம். டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு தனியா இன்னொரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல உள்ள டைட்டில் காலம தான் இந்த லுக்அப் காலம் லுக்அப் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு எப்படி ஸ்டாட்டிக் வேல்யூ குடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த டிராப் டவுன் டாட் செலக்டட் ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் கர்லி பிரேஸ் குடுத்துறலாம். இந்த ஓப்பனிங் அண்ட் குளோசிங் கர்லி பிரேஸ் உள்ள நம்ம வேல்யூ மட்டும் குடுத்தா பத்தாது. நம்ம அந்த ஐட்டமோட ஐடியுமே குடுக்கணும். சோ நான் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்க்கு போறேன். இந்த லிஸ்ட்ல உள்ள டைட்டில் காலம் தான் நம்மளோட பேரண்ட் லிஸ்ட்ல இருந்து லுக்அப் பண்ணியிருக்கோம். சோ சப்போஸ் நான் இதுலருந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சோ இந்த ஐட்டமோட ஐடி 5 அண்ட் அதோட நேம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங். சோ இத நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஓப்பனிங் அண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள தான் நம்ம நம்மளோட ஐடி குடுக்க போறோம்.
ஸோ ஐடி அப்படின்னு குடுத்துருங்க. ஐ கேப்பிட்டல், டி ஸ்மால் லெட்டர், கோலன் குடுத்துட்டு, ஐட்டமோட ஐடி நம்ம குடுக்கணும். அதாவது 5. ஸோ 5 அப்படின்னு குடுத்துறலாம். அண்ட் நெக்ஸ்ட் கமா குடுத்துட்டு, வேல்யூ அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ஐட்டம்ல இருந்த வேல்யூ நம்ம குடுக்கணும். ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் அப்படின்ட்டு நம்ம இங்க குடுத்துறலாம். இப்ப நம்ம ப்ராப்பரா நம்மளோட லுக்கப் ஐட்டமோட ஐடியும், வேல்யூவும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பெர்ஃபெக்ட்டா இந்த லுக்கப் காலம் போய் மேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளோட டொமைன் காலம். டொமைன் காலம் ஒரு சாய்ஸ் காலம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட சாய்ஸ் காலம்ல நமக்கு அவைலபிளா இருந்த சாய்ஸஸ். இப்ப நம்ம ஸ்டாட்டிக்கா ஒரு சாய்ஸ போய் பேட்ச் பண்ணணும்னா, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் குடுத்துருங்க. குடுத்துட்டு இது உள்ள நம்மளோட சாய்ஸோட வேல்யூ நம்ம குடுக்கணும். ஸோ வேல்யூ அப்படின்னு குடுத்துட்டு, டபுள் கோட்ஸ் 2 தடவ குடுத்துருங்க. குடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பிரைவசி நம்ம இங்க ஆட் பண்ணலாம். அத நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்பல்லாம் நீங்க சாய்ஸ் காலம் பேட்ச் பண்றீங்களோ, ஓப்பனிங், க்ளோசிங் கர்லி பிரேஸ் குடுத்துருங்க. வேல்யூ குடுங்க. அதுக்குள்ள உங்களோட வேல்யூ என்னவோ அத குடுங்க. இப்படி குடுத்தீங்கன்னா ப்ராப்பரா பேட்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்றதுமே ஒரு சாய்ஸ் காலம் தான். இது ஒரு மல்டிபிள் செலக்ட் சாய்ஸ் காலம். இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் காலம்ல ஏகப்பட்ட சாய்ஸஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மல்டிபிள் செலக்ட் காலம். உங்களால மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் பெர்சன் ஒரு குரூப் பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க மல்டிபிள் ஐட்டம்ஸ் அனுப்புறப்போ, அத ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அனுப்பணும். மேட்ச் பண்றதுக்கு. இதுலயுமே நம்ம அதே கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். டேபிள் அப்படின்ற ஃபங்ஷன யூஸ் பண்ணுங்க. டேபிள் குடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரென்தீசிஸ் குடுத்துறலாம். இதுக்குள்ள நமக்கு என்னலாம் சாய்ஸஸ் இருக்கு, என்னலாம் டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சென்ட் பண்ண போறோம். இந்த டொமைன்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே ஃபார்மேட்ல தான் நீங்க டேபிள்ல அனுப்ப போறீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் கமா குடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. கமா குடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. கமா குடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. 4 டெக்னாலஜிஸ் அனுப்புற மாரி நம்ம இப்ப இத கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள்ல நான் நம்ம சாய்ஸ் காலம்ல இருந்த டிஃபரெண்ட் டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வேல்யூ பவர் ஆப்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கேன். அது இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ்ல கிடையாது. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்றப்போ, சாய்ஸ் காலம்ஸ்க்கு அதுல இல்லாத சாய்ஸ் கூட குடுத்து பேட்ச் பண்ண முடியும். நம்ம புதுசா குடுத்தாலுமே நம்மளோட டேட்டா ஐட்டம்ல போயிட்டு இது பேட்ச் ஆயிடும். அண்ட் இது மாரி நீங்க ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் மல்டிபிள் சாய்ஸஸ பேட்ச் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்மளோட பட்ஜெட். நம்ம லாஸ்ட் டைம் வேல்யூ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்ட நம்பரா கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சோம். இந்த டைம் நீங்க நார்மலா இதுலயே குடுத்துறலாம் டைரக்ட். ஸோ ஃபீசிபிலிட்டி செக் டன் அப்படின்றது நம்ம ஒரு டாகல் யூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம், அத ரிமூவ் பண்ணிட்டு, சப்போஸ் நீங்க ஃபீசிபிலிட்டி செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ட்ரூ அப்படின்னு குடுங்க. பண்ணல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு குடுங்க. இது மாரி நீங்க ஸ்டாட்டிக்கா அனுப்பலாம். நெக்ஸ்ட் ரெபாசிட்டரி யுஆர்எல். இதுவுமே நம்ம டைரக்ட்டா ஒரு ஹைப்பர் லிங்க் அனுப்பி பார்க்கலாம். ஸோ இது மாரி டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க உங்களோட ஹைப்பர் லிங்க குடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட்டா ப்ராஜெக்ட் லோகோ. இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு பிக்சர் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த பிக்சர் கண்ட்ரோல்ல யூசர்ஸ் ஆட் பண்ற இமேஜ் இதுல ஆட் ஆற மாரி இருக்கு. ஸோ நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம், நமக்கா ஒரு இமேஜ் ஆட் ஆவணும். இந்த இமேஜ் தான் அப்லோட் ஆகணும் அப்படின்னா, இந்த அப்லோடட் இமேஜ் 1 அப்படின்றதோட இமேஜ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்மளோட யுஆர்எல் குடுக்கலாம். நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். ஸோ இந்த யுஆர்எல்ல உள்ள இமேஜ் எனக்கு பேட்ச் ஆகணும். ஸோ இந்த பிக்சர் கண்ட்ரோல்ல உள்ள இமேஜ் ப்ராப்பர்ட்டில இந்த யுஆர்எல் நம்ம குடுத்தாச்சு. இப்ப நம்ம முன்னாடி மாரியே அப்லோடட் இமேஜ் டாட் இமேஜ்ன்னே இருக்கட்டும். இப்போ இதுல நமக்கு டிஃபால்ட்டா அப்லோட் ஆயிருக்கிற இமேஜ் நமக்கு இதுல பேட்ச் ஆகும். ஸோ பேசிக்கா எல்லா காலம்ஸ்க்கும் நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ நம்ம குடுத்தாச்சு. பேட்ச் பண்ணோன நம்ம இந்த பேட்ச் பட்டன்ல என்னெல்லாம் ஸ்டாட்டிக்கா குடுத்துருக்கோமோ, இது எல்லாமே நம்ம டேட்டா சோர்ஸ்ல போய் சேவ் ஆகணும். ஸோ இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்ச் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ பேட்ச் ஆயிடுச்சு. நம்ம டேட்டா சோர்ஸ்க்கு போயிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணோன பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாட்டிக்கா குடுத்த எல்லா வேல்யூஸுமே ப்ராப்பரா இங்க ஆட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் லீட் யாரு குடுத்துருக்கோம், அண்ட் நம்மளோட லுக்கப் வேல்யூ ப்ராப்பரா ஆட் ஆயிருக்கு. நம்மளோட சாய்ஸ் கரெக்ட்டா குடுத்துருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, பவர் ஆப்ஸ் அப்படின்றதுமே இங்க சேவ் ஆயிருக்கு. பட் அது நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்டாக் காலமோட சாய்ஸஸ் லிஸ்ட்லயே கிடையாது. ஸோ அதுவுமே நமக்கு பேட்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த இமேஜ், யுஆர்எல் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா பேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது மாரி நீங்க ஸ்டாட்டிக் வேல்யூஸ் குடுத்துமே பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ண முடியும். பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில சினாரியோஸ்ல நம்ம டேட்டா சோர்ஸ்ல உள்ள ஃபீல்ட்ஸ அந்த டாபிக் பொறுத்து நம்ம டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டிவைட் பண்ணி மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ்ல ஆட் பண்ணியிருப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எம்ப்ளாயி ஆன்போர்டிங்க்கு ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆப் கனெக்ட் ஆயிருக்கிற டேட்டா சோர்ஸ்ல நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதுல உள்ள ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அந்த எம்ப்ளாயியோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா இருக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அவங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல எம்ப்ளாயியோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் பத்தின இன்ஃபோ வாங்க போறோம் அப்படின்னா, அதுக்கு ரெலவென்ட்டா உள்ள ஃபீல்ட்ஸ் மட்டும் நம்ம அந்த ஃபார்ம்ல ஆட் பண்ணுவோம். அண்ட் அதே மாரி செகண்ட் ஸ்க்ரீன்ல எம்ப்ளாயியோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம டேட்டா வாங்க போறோம்னா, வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட்டா இருக்கிற ஃபீல்ட்ஸ் மட்டும் அந்த செகண்ட் ஃபார்ம்ல ஆட் பண்ணியிருப்போம். இந்த மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ்ல உள்ள மல்டிபிள் ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம வாங்குன இன்ஃபர்மேஷன ஒரு சிங்கிள் ரெக்கார்ட்ல சேவ் பண்றதுக்கு நம்ம பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் 2ல நான் ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் 1. இந்த ஃபார்மோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டோட நம்ம இந்த ஃபார்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட் இப்ப நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம்னா, ஃபார்ம் மோட் டாட் நியூ. ஸோ நம்ம ஒரு நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதே மாரி, இந்த ஃபார்ம்ல உள்ள ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினா ப்ராஜெக்ட்டுக்கு ரெலவென்ட்டா உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கியிருக்கோம். ப்ராஜெக்ட்டோட டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, பட்ஜெட் என்ன, இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்ம் 1ல வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம ஸ்க்ரீன் 3 போய் பார்ப்போம். ஸ்க்ரீன் 3ல ஃபார்ம் 2ன்னு ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் 2ல பார்த்தீங்கன்னா, மெயினா நம்மளோட ப்ராஜெக்ட் லீட் யாரு, டீம் மெம்பர்ஸ் எத்தன பேரு, யார் அவங்கலாம், எந்த டெக் ஸ்டாக்ல வொர்க் பண்ண போறாங்க, அவங்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க, இந்த மாரி மெயினா அந்த டீம் மெம்பர்ஸ் ரெலவென்ட்டா உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாம் இந்த செகண்ட் ஃபார்ம்ல ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் மோட் டாட் நியூ தான். இதோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச். ஸோ இந்த 2 ஃபார்மோட டேட்டா சோர்ஸும் டிஃபால்ட் மோடும் சேமா தான் இருக்கு. ஆனா அதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அதுல உள்ள ஃபீல்ட்ஸ் இதுல ஆட் ஆகல. அண்ட் இதுல உள்ள ஃபீல்ட்ஸ் அதுல ஆட் ஆகல. ஸோ இது மாரி நம்ம மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ்ல நம்ம ஃபார்ம்ஸ டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிவைட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்ப இந்த 2 ஃபார்ம்லேருந்து உள்ள இன்ஃபர்மேஷன எப்படி நம்ம ஒரே ரெக்கார்டா சப்மிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு சப்மிட் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சப்மிட் பட்டன்ல நம்ம இதுக்கான பேட்ச் ஃபங்ஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட டேட்டா சோர்ஸோட நேம் குடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதுல ஒரு நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறோம். அதனால டிஃபால்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச்ன்னு குடுக்கலாம். இப்ப நம்ம நம்மளோட டேட்டாவ பேட்ச் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, பேட்ச்ல உள்ள 3 பாராமீட்டர்லேருந்து உங்களுக்கு அப்டேட், அப்டேட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பேட்ச் பண்ண போறோம்னு இங்க மென்ஷன் பண்ணணும். நம்மளோட ஸ்க்ரீன் 2ல இருக்கிற ஃபார்மோட பேரு ஃபார்ம் 1. ஸோ அந்த ஃபார்ம்ல உள்ள டேட்டாவ ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்றதுக்கு ஃபார்ம் 1 டாட் அப்டேட்ஸ் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இத நம்ம குடுத்துட்டா, நம்ம ஃபார்ம் 1ல உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். அடுத்து ஸ்க்ரீன் 3ல உள்ள ஃபார்மோட பேரு ஃபார்ம் 2. இத நம்ம ஆட் பண்றதுக்கு ஃபார்ம் 2 டாட் அப்டேட்ஸ் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் 1ல உள்ள அப்டேட்ஸும், ஃபார்ம் 2ல உள்ள அப்டேட்ஸும் நம்ம டேட்டா சோர்ஸ்ல சேவ் ஆகும். நம்ம டேட்டா சோர்ஸ்ல உள்ள 2 ரெக்கார்ட் இப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம நியூ ஆட் பண்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆப் வந்தாச்சு. அண்ட் இப்ப நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலாம். சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேட்டா சோர்ஸ்க்கு போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரெக்கார்ட்ல நம்ம 2 ஃபார்ம்ல குடுத்திருந்த எல்லா ஃபீல்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாரி நீங்க மல்டிபிள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, ரெலவென்ட்டான ஃபீல்ட்ஸ் மட்டும் அந்தந்த ஃபார்ம்ல ஆட் பண்ணிட்டு, அந்த ஃபார்ம்ஸ டிஃபரண்ட் ஸ்க்ரீன்ஸ்ல ஆட் பண்ணிட்டு, பேட்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரே ரெக்கார்டா சப்மிட் பண்ணலாம். இது எப்ப ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கும் அப்டின்னா, நீங்க டேப்ஸ் மாரி ஃபங்ஷனாலிட்டீஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மேல நீங்க 3 டேப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பெர்சனல் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாய்மென்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அது மாரி மல்டிபிள் டேப்ஸ் ஆட் பண்ணிட்டு, அந்த ஒரு டேப் கிளிக் பண்றப்பயும் ஒரு ஸ்க்ரீனுக்கு போயிட்டு, அந்தந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ற மாரி நீங்க பண்றப்போ, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம புது ரெக்கார்ட் மட்டும் இல்ல, எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரெக்கார்டையுமே நம்மளால எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபார்ம் 1 கிளிக் பண்ணிட்டு, அதோட ஐட்டம் ப்ராப்பர்ட்டி போலாம். இப்போதைக்கு ஃபார்ம் மோட் டாட் நியூ அப்படின்னு இருக்கனால, நம்ம ஐட்டம் ப்ராப்பர்ட்டி எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. சப்போஸ் நீங்க எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஐட்டம் ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்க்கு இப்போதைக்கு ஒரு ஐட்டம் தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஐட்டம் எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு குடுப்போம். அதாவது இந்த லிஸ்ட்லயே உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இப்ப நமக்கு இங்க ரெஃபர் ஆயிருக்கும்.
அந்த ரெக்கார்ட் நம்ம எடிட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோடுமே நம்ம ஃபார்ம் மோட் டாட் எடிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இதே மாரி நம்ம ஃபார்ம் 2லயும் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே சேஞ்ச் தான் ஃபார்ம் 2லயும் பண்ண போறேன். டிஃபால்ட் மோட் நம்ம எடிட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட இந்த ஃபார்மோட ஐட்டம் ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட டேட்டா சோர்ஸோட நேம் குடுத்துக்கலாம். டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச்ன்னு. ஸோ இந்த லிஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்க்கு எல்லா எடிட்ஸும் போகுது. அண்ட் இந்த சப்மிட் பட்டன்லயும் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும். இங்க உள்ள டிஃபால்ட்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம்க்கு ரெஃபர் பண்ணணும். அப்பதான் அந்த ஐட்டம்ல போயிட்டு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நடக்கும். இங்க நம்ம அதே குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் இன்னோவேஷன் சேலஞ்ச். ஸோ இந்த லிஸ்ட்லயே உள்ள ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இப்ப அப்டேட் ஆக போகுது. இப்போ இது வொர்க் ஆகுதான்னு செக் பண்ண ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமைன்ல ஹெல்த் கேர் இன்னோவேஷன் இருக்கு. அத நம்ம சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிபார்ட்மெண்ட்ல கஸ்டமர் சக்சஸ் அண்ட் சப்போர்ட்ன்னு இருக்கு. அத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்பரேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு குடுக்கலாம். சப்மிட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ண போறேன். நம்ம பேட்ச் ஃபங்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேட்டா சோர்ஸ் போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் டொமைனும் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ்ன்னு அப்டேட் ஆயிருக்கு. இது மாரி நீங்க டிவைட் பண்ணியிருக்கிற மல்டிபிள் ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு சிங்கிள் ரெக்கார்ட உங்களால அப்டேட் பண்ண முடியும். பேட்ச் ஃபங்ஷன் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.